ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ கிடையாது, பர்ச்சேசிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடையில் போய் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது அப்பளமா? இது அட்டை இருக்குது, இட்லி பிளேட்டை கடையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நாங்கள் இட்லி பொடி இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த இது ஏதோ எங்கள் வீட்டுக்காரன் வந்து பைக்கில் வச்சுருக்காங்க. கடைக்கு கொடுத்தது போது மிச்சம். வேறு வரேன். எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுக்கலாமா ஃபஸ்ட்டு? இல்லை இப்போ கரெக்டாக ஆயிடுச்சுடா. நீ சொல்ல சொல்ல ஒன்றா எடுத்துருவேன் நான். இந்த பக்கம் வச்சுக்கோமா. அப்பளம் அப்பளம் ஒரு கட்டு. அப்புறம் கோதுமை கோதுமை எங்க இருக்குது? கோதுமை எந்த பையில் இருக்குது? அந்த இங்கே இருக்குல்ல. இந்த கோதுமை எடுத்துக்கூட ரொம்ப கஷ்டமாச்சு. கோதுமை அப்பளம் கோதுமை. அது வாஷிங் மிஷின் இதில் போடு. கடகடன் சவுண்டு கேட்டுச்சு. கேப்பை கேப்பை. அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு அதானே? கீழே நம்ம கொட்டி வச்சுக்கலாம். சொல்லு. கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு உளுத்தம் பருப்பு எங்க இருக்குது? இல்லையே. கடுகு உளுத்தம் பருப்பையே காணமே. சரி, அப்ப அவங்க டிக் போட்டு வை. பேனா எடுத்துறவா? பேக்லாம் எடுக்கணும். இந்த இருக்குது, இதுல இருந்து எடுத்துக்கோ. ஆமா, பொரிகடலை எத்தனை கிலோ? பொரிகடலை 2 கிலோ. 2 கிலோ நான் சொன்னேன் 1 கிலோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, 2 கிலோ தான் நான் வாங்குவேன்னு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. மிளகு. ஏன்னா வந்து பொரியல்ல இருந்து தான் அடிக்கடி தேங்காய் சட்னி அரைச்சி தருவேனா, அதனால மிளகு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. மிளகு மிளகு 1/4 கிலோ. கொஞ்சம் லைட்டா கூட மேலே தூக்குமா? லேசா அந்த மேலே தூக்கினா தெரியாது. லேசா லைட்டா ஒரு 50 கொஞ்சம் 50. மிளகு 1/4 கிலோ. அப்புறம் ஜீரகம் 1/4 கிலோ. மிளகுத்தூள், மிளகும் ஜீரகம் எது 1/4 கிலோனா வந்து நான் இது அரைப்பேன். என்னது? மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இருக்குல்ல, நான் வீட்டிலேயே நான் அரைச்சி வச்சுப்பேன். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு 1/2 கிலோவா 1 கிலோவா? 1 கிலோ கடலைப்பருப்பு 1 கிலோ. அதுக்கப்புறம் பாசி பயறு எவ்வளவு? 1/2 கிலோவா? 1 கிலோ ஆயிடாத. பாசி பயறு 1 கிலோ. அப்புறம் நாட்டு சர்க்கரை 1 கிலோ. நாட்டு சர்க்கரை 1 கிலோ. இந்த இருக்கு. 1 கிலோவா? 1/2 கிலோ ஒரு பாக்கெட்டு. என்னன்னு போட்டிருக்காங்க? ரேட் என்ன போட்டிருக்காங்க? ரேட் 37 ரூபா. அப்போ இது 1/2 கிலோவா? 37 ரூபானா 1/2 கிலோவா? பட்டாணி 1/2 கிலோ. பட்டாணி 1/2 கிலோ. விரலி மஞ்சள் 1/2 கிலோ. விரலி மஞ்சள் 1/2 கிலோ. சர்ஃபெக்சல் அது அப்படிங்க தள்ளி விடும். 10 ரூபா பாக்கெட் 10. சர்ஃபெக்சல் 10 ரூபா பாக்கெட் 10. பாருங்க, இந்த மாதிரி சரமாக தான் நான் வாங்குவேன்.
நாட்டு பொன்னி. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி பேக்கிங்காக தான் வாங்கி வச்சுக்குவேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு திட்டுவாங்க, எதுக்கு நீ வந்து 1 லிட்டர் பேக்கெட்டை வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, நான் அளவு வந்து எனக்கு சரியாக தெரியாது. இதுனா எனக்கு கரெக்டாக அளவு தெரியும். 2 பேக்கெட் பிரிச்சு போட்டோம்னா போதும், ஒரு தடவை வாஷ் பண்ணுற கரெக்டாக இருக்கும். சரி. அடுத்தது சார், இது லிக்விடுக்கு அப்புறம் என்னது? நாட்டு பொன்னி. நாட்டு பொன்னி அரிசி. அது எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நாட்டு பொன்னி அரிசி. அடுத்து பிரஷ், கோல்டு பிரஷ். அந்த ப்ரெஷ்ஷு அன்னைக்கு தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு மொத்தமாக ஒரு 3 ப்ரஷ் இருக்கிற மாதிரி வாங்கணும். அதை வந்து நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒன்று வச்சுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் இல்லாமல் போச்சு, அதனால தான் அவர் தனியாக ஒன்று வாங்கிட்டார். சரி. அப்புறம் வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டல் 1/2 கிலோ. தட்டைப்பயிறு 1/2 கிலோ. கேரளா அரிசி 1 கிலோ. கேரளா அரிசியில் வந்து நான் ஒரு இது பண்ணுவேன், அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏலக்காய் அதை அப்படிங்க தள்ளி விட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏலக்காய் 1/4 கிலோவா? 100 50? 25 கிராம். 25 கிராம் எவ்வளவு? 25 கிராம் 105 ரூபா. இந்த ஏலக்காய் வந்து வீட்டிலேயே இருக்க கொஞ்சம் தூள் பண்ணது இருக்குது, அதை கொஞ்சம் தீந்து போகிற மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நயம் கிஸ்மிஸ். டேட்ஸா? பாதாம் பருப்பு. ஜவ்வரிசி. முந்திரி பருப்பு நயம். பாதாம் பாதாம். பாதாம் பருப்பு. சன்சில்க் ஷாம்பு 1 சரம். சன்சில்க் ஷாம்பு 1 சரம். டவ் ஷாம்பு. சன்சில்க் ஷாம்பு 1 சரம். டவ் ஷாம்பு 1 சரம். டவ் ஷாம்பு 1 சரம். அரேபியன் டேட்ஸ் 1/4 கிலோ. அரேபியன் டேட்ஸ் 2 பேக்கெட். 2 பேக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு மட்டும் இல்லை. கடுகுன்றேன். இது நெய் டப்பா பாருங்க, 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 350 ரூபா. நான் சொன்னேன் 1 டப்பா மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தீர வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கேட்காம 2 வாங்கிட்டு வந்துருக்குறாரு. சரி, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்குரிய மளிகை சாமான். இப்போ இது வாங்கியிருக்கோம்ல, இதில் வந்து இன்னும் எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு கடையில் நான் தனியாக வாங்குவேன். இது வந்து மளிகை கடையில் மட்டும் வாங்குகிற ஐட்டம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கடையில் தனியாக வாங்குவோம். அப்புறம் வேறு என்ன? வேறு அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான்கள். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக காலி ஆனதுக்கப்புறம் மற்றதை போட்டுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. இப்போதைக்கு இதுதான். இது பாருங்க, நம்மளோட தங்க மீனாட்சி எள்ளு பொடி கடைக்கு கொண்டு போயிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து மிச்சம் ரிட்டன் அவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சமாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஜாமான்லாம் எடுத்து இந்த பையில் வைக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து நான் அந்த டப்பாலாம் நான் போட போகிறேன். ஏங்க இதெல்லாமே எடுத்து டப்பாவில் போடுறது வந்து முடிஞ்சால் நான் வந்து அது உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்கள்.
கொஞ்சம் சாமான்லாம் தீர்ந்து போச்சுல்ல, அதனால அந்த டப்பாலாம் வந்து ஒரு வாட்டி கழுவணும். கழுவிட்டு நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி கொட்டி வைப்பேன். அதனாலதான் இவ்வளவு ஜாமான் வெயிட்டிங்ல இருக்குது. ஆமா, தூக்க முடியும். இந்த கேப்பெல்லாம் எடுத்து நல்லா வெயில காய போடணும். கேப்பை ஏன் ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல இருக்குன்னு தெரியுது. சில கேப்பை வந்து நல்லா ரெட் கலர்ல கருப்பு கலர் மாதிரி இருக்கும். இது அந்த ஒயிட்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி 10 கிலோ அரிசி இது வந்து. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம வேற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. இது எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடணும். ஆமா ஆமா, இல்லை இங்கேயே வச்சிருவோம் பசாட்டுக்கு.